வணக்கம். ஜுரம், ஃபீவர். ஜுரம் என்றாலே உடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்துது அப்படின்னு பொருள். ஜுரம் வருவதை நாம அனுமதிக்கணும். அவங்க உடலில் உள்ள ஏதோ ஒரு குறையை சரிப்படுத்துறாங்க. உடலில் உள்ள செல்கள் குறைகளை சரிப்படுத்தும்போது உராய்வினால ஏற்படுகின்ற உஷ்ணம் தான் ஜுரம். இது நாம சில நேரம் பல மணி நேரம் அனுமதிக்கணும். அளவுக்கு மீறி ஜுரம் இருக்கும்போது உடல் உஷ்ணத்தை கொஞ்சம் நாம குறைக்க முற்படலாம். அந்த ஜுரத்தை குறைப்பதற்கு நம்மிடையே ஒரு வர்ம பிராண யோகா இருக்கு. கை நெருக்கு வர்ம பிராண யோகா. இப்போ நான் கை எடுத்துட்டேன். கையில் தான் இருக்கு. சுண்டு விரல், இது மோதிர விரல். 2 விரலுக்கும் இடையில மேலிருந்து லேசாக கீழ் நோக்கி அப்படியே போகிறேன். கை இப்படி வச்சுட்டு கீழ் நோக்கி போகிறேன். போகும்போது பாருங்க, இந்த இடம் முடியுது. 2 அந்த விரலுக்கு அந்த முடிவில் ஒரு முடிவு வருது. இந்த புள்ளி தாங்க. இந்த கையை சப்போர்ட் வச்சுக்கிட்டு இந்த புள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே மேலே கீழே அழுத்தி விடணுங்க. ஒரு 45 எண்ணிக்கையில் இந்த கை நெருக்கு வர்ம பிராண யோகாவை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா, இந்த கையிலும் செய்யலாம், இந்த கையில் 2 கையிலும் செய்யலாம். இது ஒரு 45 எண்ணிக்கை. இந்த பக்கம் அடுத்த கையில் ஒரு 45 எண்ணிக்கை, மீண்டும் இந்த கையில் ஒரு 45 எண்ணிக்கை, இந்த கையில் ஒரு 45 எண்ணிக்கை, இந்த மாதிரி ஒரு 45. இதில் ஒரு 3 முறை, அதில் ஒரு 3 முறை. இந்த கை நெருக்கு வர்ம பிராண யோகாவை தொடர்ந்து ஒரு 3 ரவுண்டு செஞ்சோம்னா நம்மிடையே அந்த ஜுரம் குறைவதை பார்க்கலாம். உடல் உஷ்ணம் சமநிலைக்கு வரும். நாமும் அந்த ஃபீவர்லேருந்து விடுபடலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.